ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். மீனா கிட்ட விஜயாவும் சிந்தாமணியும் தொழில் போட்டி காரணமாக மாறி மாறி மீனாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் மீனா கோவப்பட்டு நியாயமாக யார் உழைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கும் பார்த்தோம்னா ரொம்பவுமே அசிங்கமாகிடுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா விஜயா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சிந்தாமணி அப்படியே அமைதியாகிடுறாங்க. வீட்டில் பார்த்தா எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் விஜயாவும் மனோஜும் தான் டயட்டில் இருக்காங்கல்ல, அதனால் மற்றவங்களுக்குலாம் சாப்பாடு எடுத்து வந்து வைக்கிறாங்க. இப்போ விஜயா வந்து அதை சாப்பிட்றதுக்கு அப்படியே யோசிக்கிறாங்க. மனோஜுக்கு சாப்பாடு மீனா எடுத்து வந்து வைக்க மாட்டேங்கிறாங்க. ரோகிணி போய் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பார்த்தா கரெக்டாக ரவியும் சுருதியும் பார்த்தோன்னா அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க ஹோட்டலில் செஞ்ச பீஸாவை எடுத்துகிட்டு வராங்க. அதை எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மனோஜும் விஜயாவும் அதை பார்த்து சாப்பிட்லான்னு அப்படி யோசிக்கும் போது முத்து இருந்து அவங்க டயட்டில் இருக்காங்க. அதுவும் காஸ்ட்லியான டயட் வேறு. அதனால் வந்து அவங்க சாப்பாட்டை கெடுத்துறாது, அவங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இடையில வந்து தேவையில்லாத பேச்செலாம் நிறையா பேசுகிறாங்க. முத்து வந்து செம்மையாக கேள்வியெல்லாம் கேட்டு விட்டுறாரு. கடைசியில் மீனாவும் வந்து அமைதியாகிடுறாங்க, சண்டை வர வேணான்னு. அடுத்து நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா விஜயாவுக்கும் மனோஜுக்கும் வைத்த கலக்க ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி மாறி மாறி பாத்ரூம் போயிட்டு வந்து களைச்சி போய் டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துடுறாங்க. அண்ணாமலை என்ன சத்தம் கேட்குதுன்னு எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே களைச்சி போய் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா முத்து மீனா அவங்க ஹாலில் தானே படுத்திருக்காங்க. மீனா வந்து என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எந்திரிச்சு வராங்க. முத்து பக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன விஷயமா இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேத்துக்கும் தூக்கம் வரல, அதனால தான் இங்கே உட்காந்துருக்கோன்னு விஜயா சொல்கிறாங்க. உனக்குமா தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜிட்டு கேட்கும்போது இல்லை எங்கள் ரெண்டு பேத்துக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க பாத்ரூம் வருதுன்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. ஒரு மாதிரி காமெடியாக கதையே இல்லாமல் இன்றைக்கான எபிசோட் முடிச்சிட்டாங்க. கடந்த ஒரு வாரமாக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இழுத்து போட்டு கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் நல்லாவே தெரிஞ்சிக்க முடியுது. பார்க்கலாம் அடுத்தாவது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி கொண்டு வராங்களா, இதே மாதிரி தான் போரிங்காக கொஞ்சம் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. என்னாச்சு சிறகடிக்க ஆசை சீரியல் அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. சம்மந்தம் இல்லாத ஸ்டோரியெல்லாம் இழுத்து போட்டு ஏதோ ஒப்பேற்றி ஒரு மாதிரி ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற கதையை யதார்த்தமாக காட்டி ஆகணும் அப்படிங்கிற பேரில் என்னென்னமோ கதையை வந்து இப்போதைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து அருண் போலீஸ் கதையை கொண்டு வராங்களா, இல்லை இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ அந்த கல்யாணம் நடக்க போதில் முத்து நடத்தி வைக்க போகிற கல்யாணம் அதுக்கு மலேசியா மாமா வந்து பார்த்தா இப்போ மனோஜ் கடைக்கு வந்திருக்காங்க. ரோகிணி அவங்கள பார்த்துட்டாங்க. அது சம்மந்தமாக முடிஞ்சால் ப்ரொமோ வந்துச்சுன்னா அடுத்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.